திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தாலுகா வெள்ளக்கோட்டை கிராமத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 25/1/2024 மாபெரும் மெழுகுவர்த்தி திருவிழா நடக்க போகுது. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க தெரு வீடியோ வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அது எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தெரு எப்படி இருக்குன்றத உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. வெள்ளக்குட்டை ஊருக்குள்ளே அட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த வேப்ப மரத்துக்கு பின்னாடியே தான் கொடுத்துட்ருக்காங்க. உங்கள் கடை இருக்க வருங்க, அங்கே தான் கொடுத்துட்ருக்காங்க அட்டை கொடுக்கும் இடம் இதுதான். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வெள்ளக்குட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 25/1/2024 வியாழக்கிழமை கன்ஃபார்மாக எருதுடும் திருவிழா நடக்குது. பார்த்தீங்கன்னா 8 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா, ரெண்டாவது ப்ரைஸ் 80, 65 அப்படியே குறைஞ்சிட்டு வந்து லாஸ்ட்டு 51வது ப்ரைஸ் வந்து 4100 ரூபா. 4000 ரூபா அட்டை. ஒரே ரவுண்டு தான். காலைல முடிஞ்ச அளவுக்கு மாடு எட்டுன்னு வரவங்க காலைல சீக்கிரமாக எட்டு வந்து வழி காமிச்சிட்டு மாட்டை சீக்கிரமாக மாட்டை விட்டு முடிங்க. ஏன்னா 2 மணி வரைக்கும் தான் டைமிங்கு, அப்புறம் டைமிங் பத்தாமல் போயிடும். வெள்ளக்குட்டை விழா குழுவினர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாட்டின் உரிமையாளர்கள் வந்து கோரிக்கை வச்சாங்க. இந்த மாதிரி வந்து பழைய தெரு வந்து மாற்றணும், பார்த்தீங்கன்னா நிறைய பெண்டு இருக்குது, 2-3 பெண்டு இருக்குது, ஸோ மாடு வந்து விழுது, அதனால மாற்றணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால விழா குழுவினர் வந்து பார்த்தீங்கன்னா வேற இடத்துக்கு தெரு மாற்றிருக்காங்க. இதுதான் வந்து மாடு உள்ளே கொண்டு வர இடம். இதுதான் வந்து சிங்கிள் பேரிகேடில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து உள்ளே போகும். சிங்கிள் பேரிகேடு நல்லா அருமையாக கட்டியிருக்காங்க. நிறைய முன்னணி கால்கள் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடிமந்திலேருந்து லாங்கா கிளப்புற மாதிரி கிளப்பிக்கலாம். இதுதான் ஸ்டேஜ். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. தெருவை பற்றி சொல்லணும்னா தார் ரோடு 120 மீட்ரு, 7 சில்லற தெருவாக தான் வரும். கொஞ்சம் லைட்டாக மேடு ஏறி போக போக லைட்டாக டவுனு. தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் நல்லா நிற்பாங்க. ஏன்னா 25 வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடேன்றதுனால இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடி அடிக்கிற இடம், ஃபினிஷிங் பாயிண்ட்டு. கொணமந்தியில் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண்ணு கொட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா டேர்னிங் திரும்புற மாட்டெல்லாம் கீழே விழக்கூடாது, நல்லா பெரிய மாடெல்லாம் திரும்புன்றதுனால அந்த இடத்துல மண்ணு கொட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கம்பத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பில்லுக்கட்டு போட்டு சுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் சேஃபு, முடிஞ்சா அதை எடுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு டைம்ல இந்த குணம் வந்து பயங்கரமா இருக்கும். ஏன்னா வந்து எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸ், எல்லா யூடியூபர்ஸ், மீடியா நண்பர்கள் எல்லாமே இந்த இடத்துல தான் இருப்பாங்க. பயங்கரமா இருக்கும். இங்க சுத்தி இருக்கிற எல்லா தென்னை மரத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பில்லுக்கட்டு கட்டுறேன்னு சொல்றாங்க. இந்த மெயின் முன்னாடி இருக்கிற தென்னை மரத்தெல்லாம் கன்ஃபார்ம் கட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோ இங்க தெரிஞ்ச இந்த மரத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பில்லுக்கட்டு கட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மரம்லாம் ஃபுல்லா நல்லா இருக்கும். குணம் வந்து பயங்கரமா இருக்கும். இது எல்லா இடத்துலயும் மாடு கட்டிக்கலாம், ஃப்ரீயா இருக்கு. இந்த பக்கம் தோப்பு. எந்தெந்த யூடியூப் சேனல், எந்தெந்த போட்டோகிராஃபர்ஸ் யார் யார் வரைங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வெள்ளக்குட்டை குணமந்தில் நிற்கிறோம். அங்கே கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள், அங்கே தான் கொடி அடிக்கிற இடம். ஃபுல்லாக வந்து தாரோட தான் இருக்கும். அப்படியே வர வர வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஜாரோன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே அந்த இடத்துலேருந்து ஃபுல்லாகவே மண்ணு கொட்டுறாங்க. இது ஃபுல்லாகவே மண்ணு கொட்டுறாங்க. மண்ணு கொட்டிட்டு அப்படியே வெளியே போகிற மாதிரி. மாடு ஜாரக்கூடாதுன்றதுனால இங்கே வேறு இடத்துல அந்த கொடி அடிச்சுட்டு கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் இங்கே ஃபுல்லாக மண்ணு கொட்டுறாங்க. இது டர்னிங்ன்றதுனால ஜாரன்றது. ஏன்னா சின்ன தெரு தான் சொல்கிறாங்க. 7 சில்லற சொல்ல முடியாது. சில காளைகள் வந்து நல்லா மெரிச்சு ஓடணும்னு நினச்சி மெரிச்சு ஓடிச்சுன்னா 7 சில்லறன்றது 6 சில்லற கூட வந்துடும். தெரு நாளைக்கு எப்படி இருக்க போதோ தெரியல. நாளைக்கு வந்து பார்த்தா தான் தெரியும். என்னென்ன காளைகள் வருதுன்னு தெரியல. எல்லாமே நாளைக்கு வந்து பார்க்கலாம் என்னென்ன காளைகள் வருதுன்னு சொல்லிட்டு. யார் யார் வரைங்கன்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி லொக்கேஷன் லிங்க்கும் தெரியாதவங்களுக்கு லொக்கேஷன் லிங்க்கும் கீழே பின் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து ஆதரவு தருவீங்க நம்ம சேனலுக்கு. இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு தருங்க. வேற என்னென்ன ஸ்ட்ரீட்டுக்கு வந்து நம்ம போய் வீடியோ எடுக்கணுன்றதையும் கீழே மறக்காம சொல்லுங்க. கன்ஃபார்மாக வந்து நான் போய் அடுத்தடுத்த நடக்கிற தெருவுக்கெல்லாம் வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். நாளை களத்தில் நான் உங்கள் காளையின் காதலன் கிரிஷ். களத்தில் சந்திப்போம்.